श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः। இதுவரையும் ஜாதி, குணம், தேகம் இந்த மாதிரி சப்தங்கள்லாம் என்ன பண்ணணும்னாக்கா அதாவது விசிஷ்டமாகத்தான் சொல்லும். அப்படின்னா ஜாதி விசிஷ்ட வியக்தி, குண விசிஷ்ட திரவியம், தேக விசிஷ்ட ஆத்மா அப்படின்லாம் சொல்லும் அப்படின்னு சாதிச்சு முடிச்சுட்டாரு சுவாமி. அதன் பேர்ல மேல் விஷயம் விசாரம் பண்றார். இப்ப இந்த மாதிரி சரீரத்தை சொல்ற சப்தமானது ஷரீரிய சொல்லும் அப்படின்னு தானே நீங்க சொன்ன. அப்போ ஷரீரத்தை சொல்ற சப்தம் ஷரீரிய சொல்லும்னா சர்வ ஷரீரியா இருக்கிறது சர்வேஸ்வரன் தானே. அதனால பகவானை தான் இது சொல்லும். எந்த சப்தம் சொன்னாலும் பரமாத்மாவை தான் சொல்லும். அதனால பகவான் அத சொல்லணும்னாக்க அப்ப சரீரத்தினுடைய லட்சணம் என்ன அப்படின்னு கேள்வி வரும். லட்சணம் சொன்னாதான் லட்சியத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதனால லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லணும். நம்ம பார்க்கறது சரீரம்னு சொல்றோம். அந்த சரீரம்ங்கிற சப்தமானது மனுஷ சரீரம், மிருக சரீரம், கிருமி சரீரம், தாவர சரீரம், பக்ஷி சரீரம் இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு விதமான சரீரம் இருக்கு. இந்த ஒவ்வொரு விதமான சரீரம் இருக்குச்சு. நீங்க கை கால் இருக்கிறது தான் சரீரம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? கை கால்ன்றது மனுஷாளுக்கு தான் இருக்கு. கொஞ்சம் சொல்ல போனா குரங்குக்கு இருக்கலாம். மற்றபடி மீதி எந்த இதுக்கும் பிராணிகளுக்கும் இல்லை. கால் இருக்கு, கை இல்லை. அதனால இத மாதிரிலாம் நம்ம ஒரு நியதமா ஒரு லட்சணம் சொல்லணும் முடியும். ஏன்னா பிரபஞ்சத்துல எத்தனை ஜீவன்கள், எத்தனை பிராணிகள் இருக்கு, அத்தனை பிராணிகளுக்கும் சரீரம் இருக்கு. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஒவ்வொரு விதமா இருக்கிறதுனால இதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்னா சமன்வயமாகிற மாதிரி சரீர லட்சணம் சொல்லணும். அதனால இப்போ எப்படிதான் லட்சணம் சொல்றது? ஏன் அப்படின்னா நீங்க கைதான் இருக்கு, கால் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா தாவரங்கள்லாம் கூட ஜீவனுடைய ஒரு பிறப்பு தான். சரீரஜைஹி கர்மதோஷைஹி யாதி ஸ்தாவரதாம் நரக அப்படின்னுட்டு பிரமாணம். இந்த உடம்பினுடைய தோஷங்கள்னால, அதாவது நம்ம பண்ற பாபங்கள்னால மனுஷன் என்ன பண்றான்னா ஸ்தாவர உடம்பு அடையிறான் அப்படின்றது. அதனால இப்ப ஸ்தாவரங்கள்லாம் கூட ஆத்மாதான், அதுவும் சரீரத்தை உடையது அப்படின்னு சொல்லணும். அதனால இப்போ அந்த இடத்துல கை இல்லை, காடு இல்லை, கண்ணு இல்லை, மூக்கு இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதனால அதுக்கு எப்படி சொல்ல முடியும்? அது மட்டும் இல்ல, உபனிஷத்து என்ன பண்ணி எடுத்தோம்னா எஸ்ய பிருத்திவி சரீரம் எஸ்ய ஆத்மா சரீரம் அப்படின்னுட்டு சேதனம் அச்சேதனம் இவைகள் அனைத்தையுமே எம்பெருமானுக்கு சரீரமாக சொல்ற போயிருக்கு. அந்த ஆத்மஸ்வரூபத்தையோ அல்லது பிருத்திவி முதலான பூதங்களையோ பகவானுக்கு சரீரம்னு சொன்னாக்க அப்ப சரீர லட்சணம் அங்க அன்னையிலேயே உடம்பு இருக்கணும் அப்படின்னா அது உடம்பே இல்லை, கை இல்லை, கால் இல்லை, எதுவுமே இல்லையே இருக்கு. அதனால இத எப்படி சொல்றது?
அவ என்ன பண்ணிட்டான்னாக்க இது மாதிரி லோகத்திலேயோ வேதத்திலேயோ எப்படி பிரயோகம் இருக்கோ சரீரமானது அதுக்கு அனுகுணமா சொல்லணும் அப்படின்னுட்டு தீர்மானம் ஆகிறது. அதுல இவ என்ன பண்ணினான்னாக்கா நையாயிகாள் சேஷ்ட இந்திரிய அர்த்தாஸ்ரய சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கௌதமர் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கார். எம்பெருமானார் என்ன பண்ணாருனாக்கா ஸ்ரீபாஷ்யத்துல விலட்சணத்துவாதிகரணத்துல நது திருஷ்டாந்த பாவாத் அப்படிங்கிற சூத்திரத்துக்கு கீழே சாங்கியனை கண்டனம் பண்ணச்சு இத மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுண்டு இவா சொல்ற நையாயிக்கால் சொல்ற லட்சணத்தையும் கண்டனம் பண்ணி சாங்கியன் சொல்ற லட்சணத்தையும் கண்டனம் பண்ணி நம்ம சித்தாந்தத்துக்கு அனுகுணமாகவும் ஸ்துதி சொல்றதுக்கு அனுகுணமாகவும் லோகானுகுணமாகவும் ஒரு சரீர லட்சணம் சாதிச்சுட்டு போயிட்டார். இத அப்புள்ள வாதி அம்சாம்புவாகர் சுவாமி தேசியனுடைய ஆச்சாரியர் மாதுகர் அந்த மகான் நியாய புலிஷம் அப்படிங்கிற கிரந்தத்துல சாதிச்சுட்டு போயிருக்கார். அது மாதிரி நய விவேகம்னு ஒரு புஸ்தகம் அதுதான் ஞாபகம். அதுல மேகநாதாரி சூரிகள் அவர் சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்கார் சரீரவாதம் பண்ணி. இது மாதிரி நீதி மாலையில நாராயணாச்சாரியன்றவர் அவரும் சொல்லிட்டு போயிருக்காரு சம்பிரதாயம் இருக்கு. நியாய பிரசித்தியும் சாதிச்சிருக்காரு சுவாமி தேசிகன். நியாய சித்தாந்தத்துல போனா விசாரம் பண்ணி அவளுடைய நையாயிகளுடைய பட்சம்லாம் கண்டனம் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுல எல்லாத்தையும் கோத்து வச்சு இங்க ஒரு ஸ்லோகத்தினால இதை சாதிக்கிறார். இதுல தோஷங்கள்லாம் கூட நிவாரணம் பண்ணி சாதிக்கிறார். இப்போ சேஷ்டாஸ்திரயம் இந்திரியாஸ்திரயம் அர்த்தாஸ்திரயம் சரீரம் அப்படின்னு சொல்லணும். அப்ப சேஷ்டை அப்படின்னா நடத்துவோம் பிரவൃத்தி கிரியைகள், அதுக்கு ஆசிரியமா இருக்கிறது சரீரம். இந்திரியங்களுக்கு ஆசிரியமா இருக்கிறது சரீரம். வஸ்துக்களுக்கு போகங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கு ஆசிரியமா இருக்கிறது சரீரம் அப்படின்லாம் சொல்லணும். அது சொன்னாக்க சரி வருமா? அது சரி வரவே வராது. ஏன்னா அவ சொல்றதெல்லாம் நிறைய தோஷம் வருது. ஏன் அப்படின்னா அவ சொல்ற லட்சணத்தை அங்கீகரித்தால் சில இடத்துல அந்த லட்சணமே அன்வயிக்காம போயிடும். ஏன்னா இப்ப நீ சேஷ்டாசிரியத்துவம் சொன்னாக்கா அதுல என்ன இருக்கு அப்படின்னா ஒருத்த மூர்ச்சை ஆகிடலாம், மயக்கம் அடைஞ்சிடுறான். மயக்கம் அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு உடம்புல செயலே இல்லை, வெறும் சுவாசம் ஒண்டிதான் இருக்கு. அந்த சுவாசமானது பிராணனுடைய சுவாசம்தான், பிராணனுடைய செயல்தான் இருக்கு. அங்க உடம்புனுடைய செயல் இல்லவே இல்லையே. இப்ப சேஷ்டைக்கு ஆசிரியம் அப்படின்னா சொன்ன நீ, அப்ப மூர்ச்சை அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அப்போ செயலே இல்லையே. செயலே இல்லாததுனால அதை எப்படி நாம சரீரம்னு சொல்ல முடியும்? எப்போ செயல் இருக்கோ அப்பதான் அதுக்கு சரீரம்னு பேரு. அது இல்லாட்டா சரீரம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா லோகத்துல அப்படி இல்லை. பொதுவா அவன் உடம்பு அசையவே இல்லை, அவன் உடம்பு இப்ப என்ன அசையறான் அப்படிதான் சொல்றான். அந்த மாதிரிதான லோகத்துல பிரயோகம் இருக்கு. அதனால ஒரே சரீரம் தான். சில சமயத்துல செயல் இருக்கு, சில சமயத்துல செயல் இல்லை. நேத்திய ஒரு விஷயம் சொன்னோம், மொத்தம் இறந்து போயிட்டாக்கா அதுக்கு சரீரம்னு பேர் கிடையாது, ஸ்டவம் அப்படின்னா அதுக்கு பேர் வரும் அப்படின்னு சொன்னாது. அதனால இந்த மாதிரி சரீரம்ன்றது நீ சேஷ்டாசிரியம் அப்படின்னு சொன்னியானாக்கா அது சரி வராது. அது மாதிரி சேஷ்டாசிரியமாகிற ஜாதி அதை உடையது அப்படின்னு சொன்னியானாக்கா அதுக்கு முன்னாடியே 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோம். சரீரத்துவம்னு ஒண்ணு இருக்குதே, அது இதுவே கிடையாது, ஜாதியே கிடையாது. அந்த மாதிரி ஜாதியை உடையதுன்னு சொன்னா சரீரத்துவன்ற ஜாதியே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா ஜாதி அப்படின்னாக்கா வஸ்து போயிட்டா கூட ஜாதி இருக்கும். கோத்வ ஜாதி, மனுஷத்துவ ஜாதி. இப்ப நான் இருக்கேன், நான் மனுஷன், இன்னொருத்தர மனுஷன். அவ இருந்தாலும் இல்லாட்டாலும் மனுஷத்துவ ஜாதின்றது பரவி இருக்கு லோகத்துல. அந்த மாதிரி சரீரம் தோன்றது கிடையாது.
அது மாதிரி ஜாதி சர்வானுகதமா இருக்கிறது இல்லை. ஏன்னாக்கா இந்த சரீரத்து ஜாதின்றது சர்வானுகதமா இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சரீரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்ப கடம்னாக்க பெருசு சிறுசுன்னு சொல்லலாமே தவிர்த்து, ஆனால் சரீரம் சரீரமா தான் இருக்குது. கடம்ன்றது கடஸ்வரூபம் ஒரே மாதிரிதான் இருக்குது. அதனால நீ இந்த ஜாதி மத்தம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் இந்த சாதிருஷ்யம் அதெல்லாம் நிறைய அவன் சொல்லியிருக்காரு. இது அத்தனையும் அப்பிள்ளா வந்து கண்டனம் பண்ணிருக்காரு. சுவாமி தேசிகனும் நியாய சித்தாந்தத்துல கண்டனம் பண்ணிருக்காரு. அதனால அதே மாதிரி சேஷ்டைக்கு ஆசிரியமா இருக்கிறதுக்கு அருகதை இருந்தா போதும். புரிஞ்சுக்கோங்க. சேஷ்டை பிரவൃத்தி செயல், அந்த செயலுக்கு ஆசிரியமா இருக்கிறதுக்கு யோகியதை இருந்தா போதும், அது தகுதி இருந்தா போதும் அப்படின்னு சொன்னேனாக்க அப்ப அது துர்வச்சம். அதை எப்படி நீ சொல்ல முடியாது? ஏன்னாக்கா அருகதைன்றது எந்த அர்த்தத்துல சொல்றேன், எந்த அர்த்தத்துல நீ சொல்ற? ஏன்னா ஒரு பிறக்கிற குழந்தை என்ன பண்றது? பிறந்த உடனேயே லவலவான்னு கத்துறது, கை கால அசைக்கிறது, ஏதோ ஒரு செயல் இருந்துதானே இருக்கு. அதனால நீ அதுக்கு அருகதைன்னு சொன்னேனாக்கா அப்போ மயக்கம் அடைஞ்சு கொடுத்ததுன்னா அது இல்லவே இல்லையே. அதனால அதெல்லாம் வராது. ஆக சேஷ்டாசிரியம் சொன்னேனாக்கா சில இடங்கள்ல அந்த லட்சணமே அன்வயிக்காது. அதனால அவ்வியாப்தியின் தோஷம். அவ்வியாப்தினாக்கா நான் ஒரு லட்சணம் சொன்னேன்னாக்கா எல்லாத்துலயும் அது அன்வயிக்கணும். கோத்தம் நாம கேம் அப்படின்னு கேட்டான். கோத்த லட்சணம், அதாவது கோ லட்சணம் என்னன்னு சாஸ்திராதிபத்துவம்னு சொல்லிட்டான். சாஸ்திரான்னா என்ன அர்த்தம்? அந்த கழுத்துக்கு தொங்கும், கழுத்துக்கு ஒரு தொங்குறது பாருங்க, அந்த சதை தொங்கும், அதுதான் லட்சணம் அப்படின்னுட்டு பசு மாட்டுக்கு லட்சணம் சொல்லிருக்கோம். இப்போ நீங்க எந்த மாட்டை பார்த்தாலும் சரி, கண்ணுக்குட்டியிலேருந்து எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தொங்கும். மனுஷனுக்கு அந்த மாதிரி தொங்காது. எல்லாத்துக்கும் அந்த பசு மாட்டுகளுக்கு இந்த இடத்துல தொங்கும் கழுத்துக்கிட்ட. அது சாஸ்னா அப்படின்னு பேரு. அதுதான் அதுக்கு லட்சணம்னு சொல்றோம். அப்போ நீங்க வேற ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற ஏதாவது லட்சணம் சொன்னாக்கா சில இடத்துல அது அன்வைக்குவே. கொம்பு உடையது மாட்டுக்கு அந்த லட்சணம் வரவே வராது. கொம்பு உடையதுன்னு சொன்னா, கொம்பை உடையது அப்படின்னு சொன்னா அது வரவே வராது. அதனால அங்க அவ்வியாப்தியின் தோஷம் வந்துடும். அதனால இங்க வந்து அந்த அவ்வியாப்தி வராம இருக்கணுன்றதுக்கு சாஸ்திராதிபத்தம் கோத்வம் அப்படின்னு சொல்றோம். இத மாதிரி நீ லட்சணம் சொல்லணும். அந்த சேஷ்டாசிரயத்தம் சொன்னாக்கா அப்போ அந்த அவ்வியாப்தி வந்துடும். மூர்ச்சிதமான மூர்ச்சையை அடைந்த உடம்புல சேஷ்டையே இல்லையே, செயலே இல்லை, அசைவே இல்லை. அதனால அது தோஷம். அதனால அத மாதிரி இடங்கள்லாம் வந்துரும்ன்றதுனால அந்த லட்சணம் சொல்ல முடியாது. சரி, இந்திரியாசிரியத்தும் சொல்லலாமே அப்படின்னு சொன்னாக்கா அது நீ எதனால சொல்ற, எப்படி சொல்ற? அது சமவாயத்தினால, சமவாயம் நிச்சய சம்பந்தம் சொல்லணும். அல்லது வெறும் சேர்க்கை. ஒரு வஸ்துவை, இந்த தரை இருக்கு, தரையில இந்த ஒரு கடை வச்சிருக்கேன், அந்த கடை இருக்கிற பிறகுதான் அதுக்கும் கடத்துக்கும் அந்த தரைக்கும் சம்பந்தம் இருக்கு, சம்யோக சம்பந்தம். அந்த கடத்தை எடுத்துட்டு போயிட்டான்னாக்க அந்த சம்யோக சம்பந்தம் போயிடும். அத மாதிரி சொல்றியா? சமவாயம் சொல்றியா அல்லது வெறும் சம்யோகம் சொல்றியா? சமவாயம் சொல்ல முடியாது. அவயவம் அவயவி இவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பந்தத்துக்கு தான் சமவாயம் அப்படின்னு பேரு. இப்ப இந்திரியம் இருக்கும் இல்லையோ, அது உடம்புக்கு அவயவம் இல்லையே. கை கால்லாம் தான் அவயவமே தவிர்த்து இந்திரியங்கள்லாம் அவயவம் இல்லை. அதனால அவயவே கிடையாது பரஸ்பரம். அதனால அது எப்படி வரும்? அது மட்டும் இல்ல, இந்த உடம்புன்னு சொன்னாக்கா பாஞ்ச பௌத்திக காயம் அப்படின்னு தான் லோகத்துல சொல்றோம். பாஞ்ச பௌத்திக காயம்னு லோகத்துல சொல்லச்ச அதுலதானே அது அர்த்தம். இப்ப இந்திரியம்ன்றது காயம் இல்லையே, பூதம் இல்லையே, பூதம் இல்லை. ஏன்னா நாம சிருஷ்டி பிரகாரம் சொல்லச்ச
சாத்விக அகங்காரத்திலேருந்து உற்பத்தியானதுதான், சாத்விக அகங்காரத்திலேருந்து உற்பத்தியானது இது இந்திரியங்கள். தாமச அகங்காரங்களிலிருந்து உற்பத்தியானது பூதங்கள், தன்மாத்திரைகள், பூதங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். அதனால இப்ப இது வேற அது வேற. அந்த தாமச அகங்காரத்திலிருந்து உண்டான பூதங்கள், அதனுடைய சூக்ஷ்ம வஸ்துக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து உற்பத்தியானதுதான் சரீரம்ன்றது. அதனால இந்திரியம் வேற, பஞ்சபூதங்கள் வேற. பஞ்சபூதங்களை உபாதானமாக உடையதுதான் இந்த உடம்பு. அதனாலேயே சம்யோகம் உண்டி அப்படின்னு சொன்னாக்கா, சம்யோகம் இருக்குதே அது உடம்புக்கு மட்டும் சம்யோகம் இல்லை, இந்திரியங்களுக்கும் உடம்புக்கும் மட்டும் சம்யோகம் இருக்குது. இப்ப என் உடம்பு கண்ணு இருக்கு, கண்ணுல இந்த இந்திரியமானது இருக்குது, சக்ஷுரேந்திரியம் இருக்குன்னு சொல்றோம். அது மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்களும் ஒவ்வொரு உடம்புல ஒவ்வொரு அவயவத்துல இருக்கு, அது சொல்றோம். ஆனா இந்த சம்யோகம் சேர்க்கைன்னு சொன்ன சம்பந்தம், அது இந்த இந்திரியங்கள் வஸ்துகள் கூட இருக்கு. ஒரு கடம் இருக்கு, நான் கண்ணால பாக்கிறேன், அப்ப என்னுடைய சக்ஷுரேந்திரியத்துக்கும் அந்த கடத்துக்கும் சம்யோகம் இருக்கே, அந்த சேர்க்கை இருக்கிறதுனால அப்ப அந்த கடத்தை கூட நீ சரீரம் சொல்லணும். ஏன்னா சம்யோக சம்பந்தத்தினால இந்திரியத்துக்கு ஆசிரியமா இருந்தது, அதனால கடன் சரீரமா போடும். அது கிடையாது லோகத்துல, ஏன்னா கடன் சரீரம் இல்லை, அது ஒரு வஸ்து, அது பார்த்திய பதார்த்தம், அவ்வளவுதான் சொல்றாங்க. அதனால அதுவும் வரவே வராது. அதனாலதான் அர்த்தாசிரயத்தம் சொல்லலாமா அப்படின்னா அதுவும் சொல்ல முடியாது. அர்த்தம்னா என்ன? போகம்னு அர்த்தம், புருஷார்த்தம், போகம். அந்த போகமானது ஜீவனை தான் ஆசிரியக்கணும். போகத்துக்கு சாதனமா இருக்கே தவிர்த்து இந்த உடம்பு, ஆனால் இது ஜீவனை தான் ஆசிரிக்கும், சரீரத்தை ஆசிரிக்கிறது இல்லை, ஜீவன் தான் ஆசிரியம். அதனால போகஹேதுவா இருக்கிறது அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, வீடு இருக்குதே, இந்த கிரகம் இருக்கு இல்லையோ, இந்த கிரகம் கூட தான் போகத்துக்கு ஹேதுவா இருக்கு. இந்த வீடு இல்லாம என்னால இருக்க முடியுமா? வீடு இல்லாம என்னால இருக்க முடியாது, யாராலையும் இருக்க முடியாது. அதனால கிரகம் அதுவும் நமக்கு ஒரு போகத்துக்கு ஹேதுவா இருக்கு. வெயில்ல நடந்து வரோம், கஷ்டப்பட்டு நடந்து வரைச்ச ரொம்ப வெறுத்து விறுவிறுக்க வர சமயத்துல ஒரு அழகான மரம், அந்த மரத்தின் கீழே நிழல்ல நின்றா காத்தும் அடிக்கிறது, நிழலும் அழகா இருக்குது, அற்புதமா இருக்கு. அந்த சமயத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. ஆண்டவனோட மங்களாசாரத்துக்கோசம் ஆண்டவனை எழுந்திரொழியாச்சு ஆழ்வார்த்திருநகரியில அவன் ஐஷன் போனதே 10:15 தான். வெயிலோ காயது. ஆசிரமத்திலேருந்து அந்த வடவண்ட தேர் வீதி, வடவண்ட தேர் வீதி, அந்த வீதி முக்க சுற்றிட்டு வரணும். அது அப்படிதான் அவன் என்ன கொடை வாத்தியம் அதோட ஐஷன் போவாபா. அதுல போனேன் எல்லாம் அடக்கம் இல்ல, பத்திக்கிறது. தார் ஓடுவாரு, பத்திக்கிறது, காலு தலையில வெயில் இட்டிக்கிறது, கால் வெயில். எப்படா இப்போ நிழல்ல போயிருப்போம்னு எடுத்து அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு உள்ள போனோம். வாசல்ல மண்டபத்துக்கு தேவஸ்தம்பத்துக்கு முன்னாடியே ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துக்கிட்ட போன முன்னே அங்க ஒரு காத்து இருக்குது, நிழல் அட்டகாசமா இருந்தது, எவ்வளவு நிம்மதியா இருந்தது. இப்ப அது போக ஹேது, ஆனா அது எனக்கு சரீரமாது, அது வராதே அது. அதனால போகஹேதுத்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இந்த போக ஆயத்தனம் சொல்றது, போகத்துக்கு இருப்பிடமா இருக்கிறதுன்னு சொல்றது, போகத்துக்கு சாதனமா இருக்கிறதுன்னு சொல்றது, அது மாதிரி போகத்துக்கு ஹேதுவா இருக்கிறதுன்னு சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் சொன்னேன், அதெல்லாம் தவறு. ஆக நையாயிகன் சொல்லக்கூடிய சேஷ்டாசிரயத்துவம் சரீரத்துவம், இந்திரியாசிரயத்துவம் சரீரத்துவம், போகாசிரயத்துவம் சரீரத்துவம் அப்படிங்கிற லட்சணங்கள்லாம் அவ்யாப்தி முதலான தோஷங்களால துஷ்டமா இருக்குது. துஷ்டமா இருக்கிறதுனால அதெல்லாம் ஒத்துக்கவே கூடாது. அதனால அது மட்டும் இல்ல, எஸ்ய பிரதிதி சரீரம் இருக்குது.
பரமாத்மாவுக்கு சரீரமா ஸ்மிருதி சொல்லி இருக்காது. அந்த இடத்துல இந்த சேட்டாசிரியத்துவம், இந்திரியாசிரியத்துவம், போகாசிரியத்துவம் அப்படிங்கிற லட்சணமே அன்வயிக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நையாயிகன் ஈஸ்வரனுக்கு சரீரமே இல்லைன்றான். நையாயிகன் ஈஸ்வரனுக்கு சரீரமே இல்லைன்றான். ஆனால் நமக்கு உபனிஷத் பிரமாணம், அந்த உபனிஷத்துவம் என்ன எடுத்தோம்னாக்கா ஸ்ருதி, அது பகவானுக்கு சரீரம் இருக்கு, அது திவ்யமங்கல விக்கிரகமா இருக்கு, அது தோஷமற்றது, அது ஆரோபித்த ஆகாரம் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்கு. இது திவ்யமங்கல விக்கிரகம். இன்னொன்னு என்னன்னாக்கா, இது மாதிரி அனைத்து பிரபஞ்ச வஸ்துக்கள் எல்லாமே பெருமாளுக்கு சரீரமா இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்கு அங்க. அப்படி சொல்றதுனால அதுக்கு விரோதமா நீங்க சொல்றீங்க. அதனால இந்த லட்சணம் சரி கிடையாது, இது கிடையாது. அப்படின்னா எதான் லட்சணமா சொல்றது அப்படின்னு கேட்டாக்க, எம்பெருமான்னா ஒரு லட்சணம் சொன்னேன், அதுல ஒரு லட்சணத்திலேயே 3 லட்சணம் கலந்து இருக்கும். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், நீங்களாம் காலக்ஷேபம் பண்ணவாதான். எஸ் சேதனஸ்தே திரவியம் சர்வாத்மனா ஸ்வார்த்தே நியந்தும் தாரயிதும் ச சக்யம் தச்சேஷதைகஸ்வரூபம் தது தஸ்ய சரீரமிதி ஷரீர லட்சணம் ஆஸ்தேயம் அப்படின்னு எம்பெருமானாருடைய ஸ்ரீசுக்தி. எஸ் சேதனஸ்ய, சேதனஸ்யன்னு சொன்னதுனால சைதன்ய விசிஷ்டன் அப்படின்னு அர்த்தம். எந்த சைதன்ய விசிஷ்டனான ஒருத்தனுக்கு, சைதன்யம்னா ஞானம், ஞானத்தோட கூடின ஒருத்தன் அவனுக்கு, அது பரமாத்மாவா இருக்கலாம், ஜீவாத்மாவா இருக்கலாம். அவனுக்கு ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னாக்க, தர்மபூத ஞானம் சரீரம் கிடையாது. தர்மபூத ஞானம் ஜீவனுக்கு சரீரம் கிடையாது. ஏன்னா அந்த ஞானத்தை கொண்டுதான் அவன் எல்லாமே பண்றான். அதோட சேர்ந்த ஜீவனுக்குன்னு சொல்லிட்டதுனால தர்மபூத ஞானம் அவனுக்கு சரீரம் கிடையாது. நம்முடைய தர்மபூத ஞானம் பரமாத்மாவுக்கு சரீரம். ஆனால் நமக்கு நம்ம தர்மபூத ஞானம் சரீரம் இல்லை. அதனால எஸ் சேதனஸ்ய யத் திரவியம் அப்படின்னு சாதிச்சார். யத் திரவியம் அப்படின்னாக்க எம்பெருமானுக்கு அல்லது நமக்கு எந்த திரவியமானது சரீரமா இருக்கோ அப்படின்னு சொன்னார். அதனால குணமோ கிரியையோ அது சரீரம் இல்லை. குணம் சரீரம் இல்லை. கிரியை நம்ம கர்மா எல்லாம் நொட்டிக்கணும், அதுவும் சரீரம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அது கூட கேள்வி கேட்டு இருக்கா. அப்ப எஸ்ய வேதா சரீரம், எஸ்ய யஜ்ஞம் யஜ்ஞ சரீரம் அப்படின்லாம் இருக்கே, அதுக்கு என்ன சொல்லுவேன்? யஜ்ஞம்னா கிரியை, அதெல்லாம் எப்படின்னாக்கா திரவிய துவாரா. வேதாகனாக்கா சப்தம்னு அர்த்தம். சப்தம் ஆகாச திரவிய துவாரா சரீரம் அப்படின்னு சொல்லணும். அது ஏன்னா நம்ம உடம்புன்னு சொல்றோம், உடம்பு கருப்பா இருக்கு, நாராயணன் கருப்பா இருக்கான்னு சொன்னாக்க, இப்ப இந்த கருமைன்னு இருக்கு பாருங்க, அது உடம்ப ஆசிரியிச்சிருக்குது. அந்த உடம்பு என்ன ஆசிரியிச்சிருக்குது? நான் பகவானை ஆசிரியிச்சிருக்கேன். பகவான் என்னை சரீரமாக உடையவன், என் உடம்பை என் துவாரா சரீரமாக உடையவன், என் குணங்களையும் என் உடம்பு துவாரா சரீரமாக உடையவன் அப்படின்னு வச்சுக்கணுமே தவிர்த்து நேரா சரீரம் இல்லை. அதனால இங்க சொன்னாரு. அதுக்கப்புறம் சர்வாத்மனா ஸ்வார்த்தே அப்படின்னு ஒரு பதம் போட்டிருக்காரு. சர்வாத்மனா அனைத்து விதத்தாலும், ஸ்வார்த்தே தன்னுடைய விஷயத்துலன்னு அர்த்தம். இப்போ ஒரு பறவை இருக்கு, அந்த பறவை என்ன பண்றதுன்னாக்கா அனாயாசமா பறந்து போறது. அது உடம்பு தன்னுடைய ரெக்கைகளை வச்சுட்டு பறந்து போகிறதுக்கு அனுகூலமா இருக்கு. ஆனா மனுஷன் பறக்க முடியலையே, அவனுக்கு அது முடியாது. அதனால சுவார்த்தத்துல தன்னுடைய விஷயத்துலதான் சர்வாத்மனா சுவார்த்தே, தனக்கு எது பண்ண முடியுமோ அந்த விஷயத்துல என்ன பண்ண முடியும்? நியந்தம். நியந்தம்னா நியந்தவிய சுபாவம், நியமனாரகம்னு அர்த்தம். நியமனத்துக்கு தகுதி வாய்ந்தது அது. என் உடம்பு என்னால என்ன காரியம் பண்ண முடியுமோ அதை பண்ணுவதற்கு அதை நான் ஆள்பவன். நான் என்ன சொல்றேனோ அந்த உடம்பு பண்ணும். நியந்தம். அது மாதிரி தாரயித்தம், என்னால் தரிக்கப்படுகிறது. என்னால் தரிக்கப்படுகிறது.
என்னால் நியமிக்கப்படுகிறது. சரி, நியமிக்கப்படுகிறதுன்னு சொல்றேன். ஆனால் இந்த இது உடம்பு சரியில்லைன்னாக்கா அப்ப எந்த காரியமும் பண்ண முடியலையே. உடம்பு சரியில்லை, நிக்க கூட முடியல, ஆபரேஷன் ஆச்சு, நினைவில்லாம படுத்துட்டு இருக்கேன். அப்ப என்னால என் உடம்பு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது எனக்கு. அப்ப அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னா, அப்போ பிரதிபந்தகம் இருக்கு, அங்க தடை, ஏதோ ஒரு தடை இருக்கவே தான் நம்மளால அந்த காரியம் பண்ண முடியாது. தடை இல்லாட்டாக்க எல்லாரும் தான் பண்ணுவாரு. ஒரு குழந்தைக்கு உடம்பு இருக்கு, அந்த மாதிரி அதை நிக்க முடியல, என்ன அப்பதானே பொறுத்திருக்குது, அதனால நிக்க முடியாது. அது நிக்க ஆரம்பிச்சுட்டுன்னா அது நின்று உடம்பு சமஸ்தமா நிற்கும். இதுல பிரதான பிரதிதந்திராதிகாரத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார் சுவாமி. ஈஸ்வரன் நமக்கும் ஷரீரி, நம்ம உடம்புக்கும் ஷரீரி. அது எப்படி தெரியும்னாக்கா சுசுப்தியாதி அவஸ்தைகளிலே கண்டுகொள்வது அப்படின்றாரு. நல்லா தூங்கிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கு, அவனை எழுப்பி உட்காந்துருச்சா என்ன ஆகும்? நம்ம எழுந்துட்டா கொஞ்சம் கஷ்டப்பட்டு உட்காந்துருவோம். ஆனால் ஒரு நல்ல குழந்தை தூங்கிட்டு இருக்கு, அப்போ எழுப்பி உட்காந்து வச்சுட்டு இருக்குங்கோ, அந்த காட நிதிர இருந்துச்சு, அதை அப்படியே கீழே தருவிட்டு படுத்துட்டோம். அதுதான் அந்த குழந்தை பண்ணும். அது அந்த மாதிரி சமயத்துல பகவான் தான் நம்ம உடம்ப தாங்குறான். அதை தரிக்கிறவன் அவன் தான் அதை நியமனம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா நம்மளால இப்ப பண்ண முடியல, ஏன்னா நம்மளே பகவானோட தான் சேர்ந்து இருக்கோம். அதனால சர்வாத்மனா சுவார்த்தே நியந்தும் தாரயிதும் சக்கியம் பண்ண முடியும், நியமனம் பண்ண முடியும், தரிக்க முடியும் அப்படின்னு சத்தியம். அதன் பிறகு தச்சேஷதைக சுரூபம் சேஷமாகவே இருக்கும். அது இதுதான் விசேஷமானது. எப்பொழுதும் சேஷமாகவே இருக்கும். சேஷம்னா என்ன அர்த்தம்னாக்க பரார்த்தம்னு அர்த்தம். பரார்த்தம் உடம்பு ஆத்மாவுக்கோசரமே இருக்குது, ஆத்மாவுக்கோசரமே இந்த உடம்பு இருக்கு. சேஷப்பரார்த்தத்வாத் அப்படின்னு ஜெய்மினி சொல்லிட்டு போயிருக்காரு. இதுல வேதார்த்தங்கிறதுல எந்திரமானார் சாதிக்கும் பொழுது பரகத அதிசய ஆதானேன உபாதேயத்வமேவ ஸ்வரூபம் சஹ சேஷஹ பரஹ சேஷி அப்படின்னு சாதிச்சிருக்க. அதாவது பரகதன் நான் சேஷன், பகவான் சேஷி. நான் பகவான் கிட்ட நான் அவனை ஆசிரியிக்கிறதுனால அவனுக்கு ஒரு அதிசயம் உண்டாகிறது. ஏன்னா ஒரு அங்கத்தினால அங்கிக்கு ஒரு விசேஷம் உண்டாகிறது. அதனால உபாதேயமாவே நான் இருப்பேன். அவன் அதை இது பண்றான், எடுத்துக்கிறவன் அவன், நாமளும் உபாதேயமாவே இருப்போம். அப்படி இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கிறவன் தான் சேஷன். அது எதிர்த்தட்டா இருக்கிறவன் சேஷி அப்படின்னு சச்சிக்க இத ஸ்ரீமத் ரகசிய திரைதாரத்துல தேவியின் உதாரிச்சிருக்காரு. ஆகையினால சேஷதீக சுரூபம் தது தஸ்ய சரீரம். அதனால எந்த திரவியமானது சைதன்யத்தோட கூடின ஒரு ஆத்மாவுக்கு எப்பொழுதும் தன்னுடைய விஷயத்துல நியமனம் பண்ணுவதற்கோ தரிப்பதற்கோ சேஷமாகவோ இருக்கிறதோ, இது மூணு இருக்கணும். இது என்ன, அது அந்த ஆத்மாவுக்கு சரீரம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இப்போ இதை வச்சு பாருங்க, எதேக நியாமியம் எதேக தாரியம் எதேக சேஷம் தது தஸ்ய சரீரம் சொல்லணும். அப்படி சொல்லி எனக்கு சரீரமா இருக்கு, என் உடம்பு எனக்கு நியமனாரணும், என் உடம்பு எனக்கு தாரியம், என்னால தரிக்க அது எனக்கு சேஷமா இருக்கு. உங்க உடம்பு உங்களுக்கு, மிருக உடம்பு மிருகத்துக்கு, ஸ்தாவர உடம்பு ஸ்தாவரத்துக்கு, நீங்க எல்லாத்துக்கும் அனுகூலமா இருக்கு. இதுல நியந்தவிய சுபாவம்னு சொன்னோம். அது கூட மூச்சாவஸ்தையில கூட சரி அந்த மாதிரிதான் இருக்கும். அவன் சேஷ்டாசிரியம் இந்திரியாசிரியம் சொல்றது நாங்க ஒத்துக்கல. அந்த மாதிரி தோஷங்கள் இங்க வரல, அவ்வியாப்தியும் தான் வரல. அதனால இந்த மாதிரி ஒரு சரீர லட்சணத்தை ஒத்துக்கலாம். இத நியந்தவிய சுபாவம், அதான் எதேக நியாமியம்னு அது ஒரு லட்சணம்.
எதேக தாரியம் அது ஒரு லட்சணம், எதேக சேஷம் அது ஒரு லட்சணம். இப்படி 3 லட்சணமாக பரிஷ்காரம் பண்றவாட இருக்கா? அப்படியே இருக்கா? 3 லட்சணம் கிடையாது, இது 3 சேர்ந்து ஒரே லட்சணம் அப்படின்னு சொல்றவாட இருக்கா? சுவாமி தேசிகன் 3 லட்சணமாவே பரிஷ்காரம் பண்ணினேன் நியாய சித்தாந்தத்துல. அப்புறம் நியாய குடிசத்துல என்ன பண்ணிட்டாருனாக்கா, அப்படில இது 3 சரீரமும் 3 சரீர லட்சணமும் 3 ஏன் எடுத்துக்கிறேன்? இது சரீர லட்சணம்ன்றது தனியா பாஷ்யக்காரர்னு சொல்லல. இது எப்படி சொன்னார்னாக்கா, உபனிஷத் சொல்ற வாக்கியம் அந்தர்யாமி பிராமணம் சொல்லக்கூடிய அர்த்தம் அததான் சொன்னார். அதுல சொல்லச்ச எஸ்ய ஆத்மா சரீரம் ய ஆத்மனி திஷ்டன் ஆத்மனோ அந்தரஹ யம ஆத்மான வேத யஸ்ய ஆத்மா சரீரம் யஹ ஆத்மானம் அந்தரோ யமயதி சஹ தே ஆத்மா அந்தர்யாமி அமிர்தஹ அப்படின்னு அங்க வாக்கியம். அதுல யஹ ஆத்மனி திஷ்டன் அப்படின்னு சொன்னதுனால பகவான் தாரகன், நாமெல்லாம் தாரியம். பிருத்திவியில சொன்னா பிருத்திவி தாரியம், பகவான் தாரகன். அந்த தாரியத்துவம் அப்படிங்கிற சரீர லட்சணம் அதுல வந்துருக்கு. அது மாதிரி ஆத்மானம் அந்தரோ யமயதி, உள்ளுக்குள்ள இருந்துட்டு எவனொருவன் நியமிக்கிறானோ ஆத்மாவை அப்படின்னு சொன்னதுனால பகவான் நியந்தா, நாமெல்லாம் நியாமியாள் அப்படின்னுட்டு நமக்கு அது வந்துட்டு நியாமியத்துவம் வந்துட்டு, தாரியத்துவம் நியாமியத்துவம். யமாத்மான வேத, எவனை ஆத்மா அறிந்து கொள்ளவில்லையோ அப்படின்னு இருக்கு பாருங்க, இதுதான் சேஷத்துவம். ஏன்னா பகவானை யாரால அறிந்து கொள்ள முடியும்? நம்மளுடைய சுரூபம் பகவானை அறிந்து கொள்வதற்கு முடியுமா? அவ்வளவு சமர்த்தமா நம்ம உடம்பு, அதனால நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே யமாத்மா நவேதன்றதுனால சேஷத்துவம் இங்க சொல்லப்படுகிறதுன்னுட்டு அப்படில நியாயபுரசத்துல சாதிச்சிருக்க. ஆக இதுதான் சரீர லட்சணம். இது ஸ்ருதி சொன்னது. ஸ்ருதி சொன்னதை பாஷ்யக்காரர் சங்கரிச்சு நமக்கு சாதிச்சிருக்க. அப்படின்னா எம்பெருமானாருடைய வைபவம் எப்பேற்பட்டது? வேதத்தை தவிர்த்து வேற எதையும் ஒத்துக்க மாட்டாரு. அந்த வேதம் சொல்றதை கொண்டு நமக்கு சாதிச்சிருக்க. ஆக இந்த மாதிரி 3 விதமான லட்சணங்களை சொல்லிட்டார். இது அத்தனையும் நியாய சித்தாந்தத்துல பரிஷ்காரம் பண்ணி எல்லாம் சாதிச்சார். அதாவது நய விவேகம் தான் ஞாபகம். அது நயத்யுமணி, தப்பா சொல்லிட்டேன், நயத்யுமணி மேகநாதாரி சூரிய அனுகிரகிச்ச கிரந்தம். அந்த கிரந்தத்துல சரீரவாதம் இருக்கு. அதுல இத சரீர லட்சணம்னா சொல்லிருக்காரு அவர். உத்தமர் சுவாமி அந்த கிரந்தத்துக்கு ஒரு பூமிக்கை எழுதியிருக்க. அந்த பூமிக்கையில 25 பக்கம், அதுதான் ஞாபகம் எனக்கு. இந்த சரீர லட்சணத்துக்கு பிரம்மாண்டமா இது பரிஷ்காரம் பண்ணி அனுகிரகிச்சிருக்க உத்தமர் சுவாமி. அவ்வளவு அழகா இருக்கும். கஷ்டப்பட்டு அடியன் புரிஞ்சுனேன்னா பரிஷ்காரம், தக்க பரிஷ்காரம் கஷ்டப்பட்டுதான் புரிஞ்சுனேன். அதை ஒரு சுவாமி கிட்ட சொல்லிக் கொடுன்னு சொன்னேன், கேட்டேன். அதெல்லாம் எதுக்கு உனக்கு அப்படின்னு மாட்டேன்ட்டார். சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா நமக்கு சில பேர் சொல்லித்தரா, சில பேர் சொல்லி தரதில்லை, அது போட்டோம். எதுக்கு சொல்லுகிறோம்? அந்த மாதிரி அந்த லட்சணத்துக்கு தேசிகன் சாதிச்சதை வச்சு அவ்வளவு அழகா சாதிச்சிருக்கிறது. அது மாதிரி திருப்புக்கூர் சுவாமி ரத்ன பேடிகையில ரொம்ப தூரம் லட்சணம்னா சொல்லி சாதிச்சிருக்கார் நியாய சித்தாந்த வியாக்கியானத்துல. சுவாமி கடைசியில் என்ன பண்ணார் தேசிகன்? இந்த 3 லட்சணங்கள், 3 லட்சணங்களான வரக்கூடிய பலிதமான ஒரு லட்சணம் அது எது அப்படின்னுட்டு அழக சாதிக்கிறார் நியாய சித்தாந்தத்துல. எஸ்ய சேதனஸ்ய திரவியம் அபதக் சித்த விசேஷனம் தது தஸ்ய சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எஸ்ய சேதனஸ்ய திரவியம், எந்த சேதனனுக்கு, சைதன்யத்தோட கூடின சேதனனுக்கு எந்த திரவியமானது அபத சித்த விசேஷனமா இருக்கணும், விசேஷனமா இருக்கணும், அபத சித்த விசேஷனமா இருக்கணும். அதாவது பிரிக்க முடியாதது, தனியா அப்படி இருக்கக்கூடிய இது ஒரு விசேஷனம் எதுவோ, எந்த திரவியமோ அது இதற்கு சரீரம்
அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இப்படி சொல்லிட்டோம்னாக்கா இந்த நியந்தக சுபாவம், தாரிய சுபாவம், தேடதீக சுரூபம் அது எல்லாமே இது சரியா போயிடுது. அதனால எஸ்ய திரவியம் அபிருதக் சித்தம் பவதி தது தஸ்ய சரீரம் அப்படின்னு சரீர லட்சணம் சொல்லணும். அதனால இந்த கிரமத்துல பாருங்க. ஆக இது மாதிரி பார்த்தோம்னாக்க ஆத்மா சரீரம் இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் எப்படிப்பட்டதுன்னா வெறும் சம்யோக சம்பந்தம் இல்ல, வெறும் சாதாரண சம்பந்தம் இல்லை. ஒரு கடத்துக்கும் பூதலத்துக்கும் சம்பந்தம் இருக்கே அத மாதிரி கிடையாது. ஜீவன், புத்தி, அந்தக்கரணம், பிராணங்கள், பாஷ்ய இந்திரியங்கள், அத மாதிரி ஞானேந்திரியங்கள், மனசு, பஞ்சபூதங்கள் இவையெல்லாம் சொல்லி தன்னுடைய தர்மம், சைதன்யம், பிரத்யக்ஷம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு எது நிக்கிறதோ இது என்ன பண்றது பாருங்க. ஜீவனானவன் தன் புத்திய, தன்னுடைய மனச, தன்னுடைய பிராணங்களை, தன்னுடைய இந்திரியங்களை, தன்னுடைய உடம்பு இது அத்தனையும் வியாபிச்சு தன்னுடைய சைதன்யமாகிற தர்மத்தை வச்சுட்டு அதை பிரத்யக்ஷம் அகம் 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 அப்படின்னு இருக்கோ அது அந்த மாதிரி அனுபவிச்சுட்டு ஆனந்தமா இருக்கான் அவன். அப்படிப்பட்ட சம்பந்தம்ன்றது சயோக ரூபமா சொல்ல முடியாது. அதுக்கு உதாரணம் சுவாமி சொல்ற ஸ்ரீபாஷ்யத்துல அதை முண்டகோபனிஷத்து வாக்கியம் எடுத்திருக்கார். கோதம் மனஹா பிராணைஸ்த சர்வை அப்படின்னுட்டு பரமாத்மா மனசு பிராணன் இவைகள்லாம் எப்படி இருக்கும் தெரியுமோ, கோர்த்து இருக்குமா. எப்படி கோர்த்து இருக்கும்னாக்கா ஒரு வஸ்திரம் நம்ம பார்க்கிறோம், ரொம்ப அழகான துணி, அந்த துணியில நூல் குறுக்கு நடுக்கமா சேர்ந்து இருக்கும். குறுக்கு நடுக்கமா அப்படியே கோர்த்து 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 இருக்கும். அதை பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. சூத்திரே மணிகனாய்வ அப்படிங்கிற பகவத்கீதையில பகவான். அதனால ஒரு நூல்ல மணிகணங்கள்லாம் ரத்னங்கள்லாம் எப்படி கோர்த்து இருந்ததுன்னாக்கா இருக்குமோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம்லாம் பெருமாள்கிட்ட கோர்த்து இருக்குது. ஒண்ணுக்கு அப்படியே பரஸ்பரம் அவ்வளவு சேர்ந்து பிரிக்க முடியாதபடி இருக்குது. மனஹ ஓத்தம் பிராணைஸ்த சர்வைகி அது மாதிரி ஓத்தஸ்ட புரோதஸ்ட அப்படின்லாம் அங்க பிரயோகம் இருக்கு. அதனால இது பகவானுக்கே அப்படி இருக்குன்னாக்க ஜீவனுக்கு எப்படி இருக்கும்? இந்த உடம்பு அப்படி சேர்ந்து இருக்கும். அதுக்கு உதாரணமே கொத்திமன சுவாமி வஸ்திரே தந்தூனாமிவ, அதுதான் அபிருத சித்த ரூபம். நம்மளால பிரிக்க முடியுமா? அதுவே கிழிஞ்சாதான் நூல் ஏதோ வருது. ஒரே ஒரு வஸ்திரம், அந்த ஒரு வஸ்திரத்துல பல வர்ணங்கள் இருக்கு, பல வர்ணங்களோட கூடின நூல் இருக்கு. அது அத்தனையும் ஒன்னா சேர்ந்து அற்புதமா சோபிக்கிறது ஒரு வஸ்திரம். பெருமாளை சேவிக்கும். அந்த வஸ்திரத்தை சாத்திட்டு பெருமாள் எழுந்துருன்னா நேற்று வீடியோ அமைச்சிருக்கா. நேற்று ராத்திரி ஆண்டாளுடைய மடியில ரங்கமன்னார் பயணிச்சுருக்க. அந்த அவளும் சரி அவரும் சரி பெருமாளும் சரி தாயாரும் சரி வஸ்திரம் சாத்தின்னு இருக்கா. என்ன அழகா இருக்கு, அற்புதமான வஸ்திரங்கள். அது அவார்கோதனமே அமைஞ்சது. அது அபராகிருதமான வஸ்திரமா போயிடுறது பெருமாளை சேரிச்சு. நாம உடுத்திக்கிச்சே அதனுடைய இது வேற, பெருமாள் சாத்திக்கிச்சே அதனுடைய விசேஷம் வேற. அவ்வளவு அற்புதமா இருக்கு. அதுல பிரிக்க முடியுமா நம்மளால்? அது சேர்ந்து இருக்கிறது ஓத்தம் புரோதம் அப்படின்றமே கோர்த்து இருக்கிறது. அதனால இந்த உடம்பானது இந்த ஜீவனோட அழகா சேர்ந்து இருக்குது. எப்படி சேர்ந்து இருக்குதுன்னாக்க அபிருத சித்த சேரணமா சேர்ந்து இருக்குது, அபிருத சித்தமா இருக்கிறது. அதனாலதான் அவனுக்கு இது சரீரம் அப்படின்னு சொல்றான். அதே ஜீவன் இந்த உடம்பை விட்டுட்டு கிளம்பிட்டான்னாக்கா ஸ்டவம் அப்படின்னு அவ சொல்றோம். அப்படிதான் லோகத்துல சொல்றான். அதனால இந்த இடத்துல தர்மபூத ஞானம் கூட திரவியம்தான், அது அபிருத சித்தம்தான். ஆனால் சைதன்ய விசிஷ்டசியன்னு சொல்லிட்டதுனால அது வராது. இப்படியெல்லாம் சொல்லி நியாய சித்தாந்தனத்துல ரொம்ப அற்புதமா சாதிச்சிருக்க. நியாய சித்தாந்தத்துல தான் நல்லா இருக்கு. அதனுடைய வியாக்கியானம் ரத்னபேடிகை அதுலயும் அழகா இருக்கு.
இந்த இது ஸ்லோக ரூபமானது தத்துவம் கலாபம். அதனால ஒரு ஸ்லோகத்திலேயே இது அத்தனையும் அவருடைய பட்சங்களை கண்டனம் பண்ணி நம்ம பட்சத்தையும் சாதிச்சு தீர்மானம் பண்ற. இதுல உபபிரமணம் என்ன பண்ணிட்டு அப்படின்னா, ஜெகத் சர்வம் சரீரம் தே தற்சர்வம் வைஹரேஸ்தனோ, இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் நிறைய இருக்கு. ஜெகத் சர்வம் தே சரீரம், இந்த பிரபஞ்சம் முழுக்க உனக்கு சரீரமா இருக்குது. தற்சர்வம் வை ஹரேஸ்தனுகு, இது அனைத்துமே ஹரியான பகவானுக்கு தனுகு உடம்பா இருக்குது அப்படின்னு அதுவும் சொல்றது. அது அதனால இந்த மாதிரி சரீர லட்சணம் என்னது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இத எப்படி எல்லாம் சொல்லணும் அது அப்படின்றதுக்கோசரம் நிரூபிச்சு சொல்றதுனால இதுல கொஞ்சம் விவரணம் அதிகமா தான் இருக்கும். அது ஓரளவு அடையனால முடிஞ்ச வரையும் விஞ்ஞாபிச்சிருக்கேன். இப்ப பாருங்க, ஸ்லோகத்தை பார்த்து அதனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். சம்ஸ்தானைக்யாத்யபாவே பகுஷு நிருபதிஹ தேகசப்தஸ்ய ரூடிஹ லோகாம்நாய பிரயோக அனுகதமிக ததோ லக்ஷ்மணிஷ்கர்ஷணீயம் அவ்யாத்தத்வாதிதுஸ்தம் பரமத படிதம் லக்ஷணம் தத்ர தஸ்மாத் லக்ஷணம் தன்ன தஸ்மாத் யத்தி துல்யாஸ்ரயம் யத் வபுரிதம் அப்ருதக் சித்திமத் திரவ்யமஸ்ய அப்ருதக் சித்திமத் திரவ்யம் அஸ்ய வபுஹு யத் அப்ருதக் சித்திமத் திரவ்யம். அப்ருதக் சித்திமத் அப்ருதக் சித்த விசேஷணம் எந்த திரவியம் இருக்குதோ அது இந்த ஆத்மாவுக்கு சரீரம் அப்படின்னு வச்சுக்கணும் அப்படின்னுட்டு லட்சணத்தை சொல்லிட்டே இருக்கு. இப்போ மீதி எல்லாம் பாருங்க. சம்ஸ்தானம், சம்ஸ்தானம்னா ஆகாரம் அர்த்தம், வடிவம். அது ஏகரூபமா இல்ல, அது ஐக்கியாத்யபாவேன்னு சொன்னதுனால இது ஏகரூபமா இல்ல, ஒரே ரூபம் கிடையாது. பசுமாடு மாடுன்னு சொல்றோம், பசுமாட்டுக்கு ஒரு ரூபம், எருது மாட்டுக்கு ஒரு ரூபம், எரும மாட்டுக்கு ஒரு ரூபம், இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஆகாரம் வேறுபட்டுதான் இருக்கு. அதனால பகுஷு பகுவிதமான பிராணிகள் அவைகளுடைய சரீரத்துல தேகசப்தஸ்ய நிருபதி, தேகசப்தமானது பிரயோகம் பண்றது. நிருபதிக்கு அதுல உபாதி எதுவுமே கிடையாது. தேகம் அப்படின்னு சொல்றோம், பசுமாட்டோட தேகம், முதலோட தேகம், புலியோட தேகம், சிங்கத்தோட தேகம்லாம் சொல்றோம், மனுஷனோட தேகம்னு சொல்றோம். எல்லாத்துலயுமே ரூடி, அதான் இடுதிரி பெயராவே சரீரம்னு லோகத்துல தெரியுது, சொல்றோம், பிரயோகம் பண்றோம். அதனால நானாவித ஆகாரங்களா இருக்கு. அதுல இப்படிதான் சரீரம் அப்படின்னு லட்சணம்லாம் சொன்னாக்க அது நிறைய அடிபடுறது. அஸ்தபாதாதி சரீரம், கை காலு கண்ணு அதெல்லாம் இருக்கிறது தான் சரீரம் அப்படின்னு சொன்னாக்க இதெல்லாம் ஸ்தாவராதிகள்ல அது வரவே வராது. அதனால இதுக்கெல்லாம் நீ என்ன சொல்லுவ? நீ எஸ்ய பிருத்திவி சரீரம்னா வேத வாக்கியங்கள்லாம் பரமாத்மாவுக்கு பிருத்திவி முதலானவைகளை சரீரமா சொல்லியிருக்குது. அதை எப்படி நீ அதுக்காக சொல்லுவேன்? அதனால இப்படி எல்லா சரீரங்களுக்கும் லட்சணம் அன்வயிக்கணும். அதுவும் லோக ஆம்நாய பிரயோக அனுகதம். லோகம் இந்த லோகத்துல ஆம்நாயம் வேதம், இந்த லோக பிரயோகம் ஆம்நாய வேத பிரயோகம் அதுக்கு அனுகதமாக சாஸ்திரமா லோகத்துல இது பிரயோகம் அதுக்கு அனுகதமாக லக்ஷ்ம உடம்புடைய சரீரத்தினுடைய லட்சணமானது இந்த சாஸ்திரத்துல நிஷ்கர்ஷணீயம், நிஷ்கர்ஷணம் பண்ணணும். சரி, அவதான் நையாயிகால் பண்ணி வச்சிருக்காளே அதுவே போருமே, அதை விட்டுட்டு எதுக்கு நீ தனியா பண்ற அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்ற. பர கல்பித்த தடாக உபஜீவன நியாயன்னுட்டு ஒருத்தன் என்ன பண்ணா, குளம் விட்டு போனா, ஒருத்தன் குளம் விட்டு போனான்னாக்கா அதை இன்னொருத்தர் யூஸ் பண்றது இல்லையான்னா, அந்த மாதிரி அவன் சொன்ன லட்சணத்தையே நீ வச்சுக்கிய.
அப்படின்னு கேட்டாக்கா பரமத படிதம் நையாயிகாலால சொல்லப்பட்ட லட்சணம். இந்த லட்சணமானது சேஷ்டா இந்திரியா சேஷ்டேந்திரியாசிரய சரீரம் அப்படின்றது. அந்த லட்சணமானது அவ்யாப்தத்வாதி துஷ்டம், அவ்யாப்தி முதலானது தோஷமா இருக்குது. அதுல வரவே வராது. நீங்க சொன்ன லட்சணத்துக்கு சில சரீரங்கள்ல அந்த லட்சணமே அன்வயிக்காது. அதுக்குதான் நிறைய சொன்னோம். சேஷ்டாசிரயத்துவம் சொன்னா என்ன தோஷம், இந்திரியாசிரயத்துவம் சொன்னா என்ன தோஷம், அர்த்தாசிரயத்துவம் சொன்னா என்ன தோஷம், அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டோம். அவையினால அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது. அது வராம இருக்கணும்ன்றதுக்கோசரம் என்ன லட்சணம் சொல்லலாம் அப்படின்னா எது எத்தி துல்யாசிரயம், எது 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 தி துல்லிய ஆசிரியம், அதாவது ஞானத்துக்கும் சரீரத்துக்கும் எது ஆசிரியமா இருக்குதோ அது ஞானமும் அப்புறம் சித்த விஷயமும் பிரிக்க முடியாத சம்பந்தத்தை உடையது. அதனால அபிரதக் சித்தின திரவியம், பிரதக் சித்தியே கிடையாது இந்த உடம்புன்றது. அந்த மாதிரி திரவியமா இருக்கும். இதம் அஸ்ய வபு, இதுதான் அவனுக்கு உடம்பு அப்படின்னுட்டு அர்த்தம் பண்ணிட்டு சரீர லட்சணத்தை அன்வயிச்சுக்கணும். இப்ப இது சொன்னோம்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன எடுத்து எஸ் சேதனஸ்ய திரவியம் அபிரதக் சித்தம் பவதி தது தஸ்ய சரீரம் அப்படின்னு சரீர லட்சணம் சொல்லணும். இந்த மாதிரி சரீர லட்சணம் சொன்னாக்க நீங்க எந்த உடம்ப சொன்னாலும் அது வந்துடும். மாட்டோட உடம்போ அல்லது குதிரையோட உடம்போ மனுஷனோட உடம்போ, அது மாதிரி பிரதிவி எஸ்ய பிரதிவி சரீரம் எஸ்ய ஆத்மா சரீரம் அதுவும் சரி. இவைகள் எல்லாம் திரவியம்தான். இந்த திரவியங்கள்லாம் பகவானுக்கு அபிரத சம்பந்தத்தோடு தான் இருக்கு, பிரிக்க முடியாம இருக்குது. அதனாலதான் விசிஷ்ட அத்வைதம். அதனாலதான் இது சொல்றோம் பிரபாசிரயம் அப்படின்னு சொல்றோம். பிரபா திரவியம், பிரபயம் கிரணமும் கிரணத்தை உடைய அந்த இது விளக்கு இருக்கு பாருங்க, அது ரெண்டும் எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு பிரிக்க முடியாம இருக்கணும். அது மாதிரி நமக்கும் இதெல்லாம் நாகவத சம்பந்தம் தான் சம்பிரதாயத்தில் சொல்றாரு. அந்த மாதிரி ஜீவனுக்கும் ஆத்மாவுக்கு இருக்கு, பிரபஞ்சத்துக்கும் பரமாத்மாவுக்கு இருக்கு, ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும். அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கும் பரமாத்மாவுக்கும் எல்லாருக்கும் அது மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அதிக சுத்தமா இருக்குதுன்னு சொல்றதுனால நீங்க ஸ்ருதியில சொல்லப்பட்டது லோகத்துல பிரயோகிக்கப்பட்டது எல்லாத்துக்கும் அது சரியா சமன்வயமாயிடும். அதனால சரீர லட்சணம்னாக்க இப்படிதான் சொல்லணும். இதுதான் ஸ்ருதியினுடைய உள்ளம் திருவுள்ளம். அந்த மாதிரி சூத்திரகாரர் திருவுள்ளம், எம்பெருமானார் திருவுள்ளம், நம் பூர்வாச்சாரியாருடைய திருவுள்ளம், அததான் சுவாமி தேசிகன் எல்லா கிரந்தங்களையும் சாதிச்சிருக்கிறார். அதையே இங்க அனுகிரகிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகம் பார்த்தோம். சம்ஸ்தானிக்யாத்யபாவே பஹுஷு தத்வாதிதுஸ்தம் பரமத படிதம் லக்ஷணம் தன்ன தஸ்மாத் யதி துல்யாஸ்வயம் யத் வபுரிதம் அபர்தக் சித்திமத்ரவ்யமஸ்ய. கவிதா சத்ரன் இருக்குது, சில இடத்துல தன்னன் இருக்குது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.